தமிழீழ பிரச்சனையிலே அவரை நாங்கள் ஒரு முறை நான் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்முடைய மேதகு பிரபாகரன் அவர்களை முழுமையாக நேசித்தவர். தன்னுடைய முதல் பையனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி அழைத்தவர். திரைப்பட துறையிலே அறகுறையாக 2 படத்தில் நடிச்சுட்டு பிரபாகரனை போய் பார்க்காமையே சீமான் போன்ற சண்டாளர்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே நடமாடுகிறார்கள். அவர்கள் நடமாடுவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. அதே நேரத்திலே திராவிட இயக்கத்திற்கு, இந்த தமிழனுக்கு, சுயமரியாதைக்காரனுக்கு, தன்மானம் உள்ள தமிழுக்கு, இனமான தமிழுக்கு எதிரி யாருன்னு கேட்டா முதல் எதிரி சீமான் போன்றவர். பிரான்ஸ்ல இருக்கு அந்த யாழ்மதி, லண்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கு. அந்த யாழ்மதிய எப்படியாவது கரெக்ட் பண்ணி திருமணம் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் இலங்கை சென்றார். அங்கே யாழ்மதி அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது கூட பிரான்ஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இன்னும் தொடர்றாரு. நான் விஜயகாந்துடைய புகழை பேசுகின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட கழுசடைகளில் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கும் என்று வேதனைப்படுகின்றேன். குடும்பன்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலும் கேள்வியுமா கேட்டிருக்காரு. கேப்டன்னா நீ மழையில பேப்பர்ல கூட நீ கப்பல் விட்டதில்லை, நீ என்ன கேப்டனு? நாங்களாம் 1982 சந்திரகாந்த் செல்வாவை நாடு கடத்த உத்தரவு எம்ஜிஆர் முதலமைச்சராக போடும் போதே அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக மாணவர் பருவத்திலே மதுரையிலிருந்து தென் மாநில எந்த ரயிலும் போல எழுதி காமிச்சு முதல் முறையாக இளைஞர் தமிழுக்காக போராடிய என் மீதுதான் தென் இந்தியாவிலேயே ஆந்திரா, கர்நாடகம் இந்த பக்கம் வரும்போது முதலாக என்எஸ்ஏ பாய்ந்தது நம்ம மேலதான். புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வடுகர் என்று சொல்லுவார். அருந்திய மக்களை, இந்த நாட்டின் பூர்வ குடிமக்களை வந்தேறிகள் என்பார். வாய்க்கு முதலாம் பேசி முதல்ல முதலியாடுவான், சாதியே இல்லைன்னுவா, ஏன் நாடார் போடக்கூடாதான்னு சொல்லுவான். நான் என்ன சொல்றேன், நீ ஒரு ஜாதி கட்சி தான் நடத்துற. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பை ஒற்றி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இளைய சூரியன் யூடியூப் சேனல் சார்பாக அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள், திராவிடர் இயக்க போர்வால், நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். வாருங்கள், அண்ணன் அவர்களை வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்திருக்காருங்கண்ணா. இதுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவங்களும் அவருக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. இத இதுக்கு சம்பந்தமா திமுகவும் திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு அரசு மரியாதை அறிவிச்சிருக்காருங்கண்ணே. அப்போ திராவிடர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான தூண்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கண்ணே, பகிர்ந்துக்கலாம். முதலில் மக்களால் அன்பாக கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் அழைக்கப்பட்ட நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு மரணமடைந்த செய்தி என்பது மக்கள் மத்தியில் ஒரு நீக்கமற ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் ஒரு வள்ளல் தன்மையுடன், மனிதநேயத்துடன், தமிழ் உணர்வுடன், தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் எண்ணத்தோடு திரையுலகில் திகழ்ந்திட்டவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். திராவிடன் என்கின்ற அந்த சொல்லிற்கு உயரிய மரியாதை அளித்தவர் தான் நம்முடைய விஜயகாந்த். குறிப்பாக மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 2 முறை விழா எடுத்தவர். திரைப்படத்துறையிலே கலைஞர் அவர்களுக்கு பொன்விழா ஆண்டு, மீண்டும் ஒரு முறை ஒரு விழா, பேனா, தங்க பேனா நினைவு பரிசாக வழங்கினார். அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கேப்டனை நாடு இன்றைக்கு இழந்திருப்பதில் பெரும் துக்கம் அடைகின்றேன். அவரை இழந்து வாடும் அவருடைய துணைவியார் சகோதரி பிரேமலதா, அவருடைய குழந்தைகளுக்கும் முதலில் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் வெளிப்படுத்துவோம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் கோபமாக பேசக்கூடியவர், அதே இடத்திலே ஒரு குணத்தோடு செயல்படக்கூடியவர். தமிழீழ பிரச்சனையிலே அவரை நாங்கள் ஒரு முறை நான் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்முடைய மேதகு பிரபாகரன் அவர்களை முழுமையாக நேசித்தவர். தன்னுடைய முதல் பையனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி அழைத்தவர். தமிழன் என்று சொல்லடா,
தலை நிமிர்ந்து நில்லடா என்று முழக்கமிட்டவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். ஈழ பிரச்சனையா இருந்தாலும் சரி, காவேரி பிரச்சனையிலே நெய்வேலியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடிகர்களை திரட்டி நடத்தி காட்டிய பெருமை விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அவர் இழப்பு என்பது திரைப்பட துறையிலும் அரசியல் களத்திலும் ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அப்பேற்பட்ட தன்னலம் கருதாத தமிழுக்காக, திராவிட மொழிக்காக, தமிழ் மொழிக்காக உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் உழைத்திட்ட அந்த மாவீரனுக்கு ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பெரியாரின் தொண்டன் என்ற அடிப்படையில் அவருக்கு வீர வணக்கம், செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையை கொள்கிறேன். இந்த திராவிட பூமியை பொறுத்தளவில் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் சொல்லாமல் யாரும் அரசியல் களத்திலே நின்ற வரலாறு இல்லை, வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. இங்கே நடைபெறுகின்ற போர் ஒரு ஆரிய திராவிட போர் தான். பண்டிட் ஜவஹர்லால் அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது ஒரு ஆரிய திராவிட போர் என்றுதான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள். அவருடைய மகளுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக பிறப்பால் நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நீ தீண்டத்தகாதவன், நீ கோயிலுக்குள் வரக்கூடாது, உன்னை தொட்டால் தீட்டு, உன்னை பார்த்தாலே தீட்டு என்று மனு தர்மத்தை வைத்து இந்த நாட்டை மனிதர்களை இழிசாதிகளாக, தெருவில் நாய் நடமாடலாம், பன்றி நடமாடலாம், ஆனால் மனிதன் நடக்கக்கூடாது என்று இந்த மனு தர்மமும் இந்து சனாதனமும் போதித்ததை ஏன், எதற்கு, எப்படி என்று கேள் என்று தமிழகத்தில் தோன்றிய தந்தை பெரியார் நடத்திய அந்த வைக்கம் போராட்டத்துடைய 100ஆண்டு விழா நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் சென்னையிலே மிகப்பெரிய நடத்துவதற்கு விஜயகாந்துடைய மரணம் ஒரு தடையாக இருந்து விட்டது. அந்த வைக்கம் போராட்டத்துடைய தாக்கம் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களில் 100 ஆண்டுகள் கடந்தும் திராவிட பூமியில் இன்றைக்கு நிலவி கொண்டிருப்பதை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய விஜயகாந்த் போன்றவர்கள் திராவிட இயக்கத்தை உள்வாங்கி தலைவர் கலைஞர் போன்றவருடைய பேச்சுக்களை, எழுத்துக்களை அவர்கள் படித்த காரணத்தால் அந்த உணர்வோடு தன் கட்சிக்கு திராவிடம் என்கின்ற வார்த்தையை இணைத்து வைத்திருந்தார். ஆனால் திரைப்பட துறையிலே அறகுறையாக 2 படத்தில் நடிச்சுட்டு பிரபாகரனை போய் பார்க்காமையே சீமான் போன்ற சண்டாளர்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே நடமாடுகிறார்கள். அவர்கள் நடமாடுவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் போலி தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசியம் என்ற போர்வையில் சாதியத்தை, மனு தர்மத்தை, மோடியை, பாஜகவை, சனாதனத்தை, வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய கபோதிகளாக இன்றைக்கு நடமாடுகிறார்கள். ஆகவேதான் ஆரிய திராவிட போர் தொடர்கிறது. அப்படி ஆரிய திராவிட போர் தொடர்கின்ற பொழுது நமக்கு நேரடி எதிரி திராவிட இயக்கத்திற்கு, திராவிடனுக்கு, தமிழனுக்கு, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான எதிரி யார் என்று கேட்டால் ஆரியம், பார்ப்பனர். அது பல்வேறு வடிவங்களில் வருகின்றது. RSS வடிவமாக முகம் கொடுத்து வருகிறது, இந்து அமைப்புகள் பேரில் வருகின்றது, அவர்கள் பஜனங்கள் பேரில் வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் பாஜக. இந்த நாட்டில் பாசிச பாஜக 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழக்கூடிய மதச்சார்பற்ற தன்மைக்கு வேட்டு வைக்கின்ற அடிப்படையிலே, ஜனநாயக தன்மைக்கு வேட்டு வைக்கின்ற அடிப்படையிலே அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற அடிப்படையிலே 10 ஆண்டுகளாக பாசிச பாஜக செயல்பட்டு வருகிறது. RSS உடைய 100 ஆண்டு கனவை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றார்கள். இவர்கள்தான் திராவிட இயக்கத்தின் மனிதனுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சுயமரியாதை மக்களுக்கு, தன்மான மக்களுக்கு எதிரிகள், மூல எதிரிகள் இவர்கள் மூல எதிரிகளை நாம் அடையாளம் கண்டு இன்றைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே திராவிட இயக்கத்திற்கு, இந்த தமிழனுக்கு, சுயமரியாதைக்காரனுக்கு, தன்மானம் உள்ள தமிழுக்கு, இனமான தமிழுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் முதல் எதிரி சீமான் போன்றவர்கள். அவர்களை நாம் தோல்விக்க வேண்டிய காலகட்டத்திலே இன்றைக்கு விஜயகாந்துடைய மரணத்திலே நான் சொல்லக்குள்ள விரும்புவது, விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் சுயநலம் அல்லாமல் பொதுநலத்திற்காக, தன்னலத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். ஆனால் சீமான் போன்றவர்கள் குடிப்பெருமை பேசுகிறார்கள், சாதி இல்லை என்று சொல்வார்கள்,
ஆனால் நாடார் என்கின்ற பட்டம் போடுவதில் என்ன தவறு என்று பேசுவார்கள். சுய விளக்கம் இல்லாதவர்கள், கேடு கட்டவர்கள். பிரபாகரனை அரை நொடியில் சந்தித்து விட்டு எங்களை போன்றவர்கள் எல்லாம் பிரபாகரனுடைய இதயத்திலிருந்து பிரபாகரனோடு பல்வேறு களங்களிலே நின்றவர்கள் நாங்கள். அதை நாங்கள் வெளியே சொல்லி அரசியல் லாபம் தர விரும்பவில்லை. என்னை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர், லட்சக்கணக்கானவர் தமிழில விடுதலை புலிகளுக்காக, ஈழத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் அடக்கி வாசிக்கிட்டு இருக்கிறோம். அது தேவையில்லை. ஆனால் பிரபாகரனை கவிஞர் புலமைப்புத்தன் சொல்வார், ஒரு அரை நொடி நாங்க போட்டாடுறது மாபெரும் தவறா போய்விட்டது. இன்றைக்கு பிரபாகரன் நாமக்கல் சாப்பிட்டேன். பிரபாகரன் இவர் எங்க போனாரு? இலங்கைக்கு போகும்போது அங்கே யாழ்மதி, இங்க லண்டன்ல நம்ம இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கு அந்த யாழ்மதி, லண்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கு. அந்த யாழ்மதிய எப்படியாவது கரெக்ட் பண்ணி திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இலங்கை சென்றார் சீமான். அங்கே யாழ்மதி அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது கூட பிரான்ஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இன்னும் தொடர்றாரு. அதுக்காக ஒரு வேஷம் போட்டார், நானு இலங்கை பெண்ணை தான் கல்யாணம் முடிப்பேன், அகதி பெண்ணை கல்யாணம் முடிப்பேன் வேஷம் போட்டாரு. இன்றைக்கு விஜயலட்சுமி என்ற பெண் எவ்வளவு கேவலமாக அவரை பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல துப்பில்லாதவர் திராவிட மாநில அரசை பற்றியும், திராவிடத்தை பற்றியும், பெரியாரை பற்றியும் கொச்சைப்படுத்துகிற நிலையில் பேசுகின்றார். நான் விஜயகாந்துடைய புகழை பேசுகின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட கழுசடைகளில் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கும் என்று வேதனைப்படுகின்றேன். ஆனா இப்போ சீமானை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த சீமான் தானே நான் இன்னைக்கு போயிட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு. கடந்த காலங்கள்ல விஜயகாந்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசினவர் சீமானை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்களான்னு. அவரை தெலுங்கருன்னு சொல்றான், தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். முற்போக்கு திராவிடர் கழகம்னா நீ என்னத்தை புடுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலும் கேலியுமா கேட்டிருக்காரு. கேப்டன்னா நீ வந்து மழையில பேப்பர்ல கூட நீ கப்பல் விட்டதில்லை, நீ என்ன கேப்டனு? இந்த மாதிரி ரொம்ப அதாவது சொல்ல முடியாத வார்த்தைலாம் பேசினால்தான் சீமான நினைவுபடுத்துறேன் நான். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு மக்கள் அவர் மறக்க மாட்டாங்க. அதாவது சீமானை பொறுத்தளவில் புலிகளுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்பதை நான் உலகத் தமிழர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். முதல் ஈழ போராட்டத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. நாங்களாம் 1982 சந்திரகாசன் செல்வாவை நாடு கடத்து உத்தரவு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது போடும் போதே அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும்ன்றதுக்காக மாணவர் பருவத்திலேயே மதுரையிலிருந்து தென் மாவட்டத்தில் எந்த ரயிலும் போல நிறுத்தி காமிச்சாங்க. இன்னும் சொல்ல விட நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், பஞ்சாப் தீவிரவாதிகளுக்காக போடப்பட்ட சட்டம், முதல் முறையாக இலங்கை தமிழுக்காக போராடி என் மீதுதான் தென் இந்தியாவிலேயே ஆந்திரா, கர்நாடகம் இந்த பக்கம் வரும்போது முதலாக என்எஸ்ஏ பாய்ந்தது நம்ம மேலதான். இதெல்லாம் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, நாங்க இந்த தியாகம் பண்றோம்னு சொல்லி வெளியே தம்படிக்க விரும்பல. ஈழத்தமிழ் சொல்லி பிழைப்பு நடத்துவோம் தான் சீமான். அவனே ரத்த கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கிறான். புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட பிரபாகரன் பெயரை போலியாக பயன்படுத்தி ஈழத்திற்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சீமான். நாங்கள் 27 முறை மாணவர் போராட்டத்திலே சிறை சென்றிருக்கோம் ஈழத்தமிழர்களுக்காக. கலைஞருடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, ஆர்டிகல் 356 சொல்றாங்க கலைக்கும் போது 1975 கலைக்கப்பட்டது, 89 கலைக்கப்பட்டது. திமுக என்ன செய்யணும் வாய் கூசாம பேசுறான், திருட்டு பெயர். ஆனா நீங்க ஆர்டிகல் 356 திமுக அரசு கலைக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய இறையாண்மையை கெடுக்கின்ற அடிப்படையில் வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு சக்தியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த காரணத்தால் கலைக்கப்பட்டது என்று சொல்வது. இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? கலைஞர் அவர்களும் பேராசிரியர்களும் எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்தார்கள். ஈழத்தமிழர்களுக்கு பல்வேறு முறை சிறை சென்றார்கள். எத்தனை முறை குட்டிமகன் ஜெகன் தெரியுமா? தங்கத்துறை குட்டிமகன் ஜெகன் அவர்களோடு சென்னை கடற்கரையிலே எத்தனை மணிக்கணக்கில் கலைஞர் பேசியிருக்கிறார். அந்த காட்சியெல்லாம் நாங்கள் கண்கூடாத காட்சிகளாக இருந்து பார்த்தவர்கள். உழைப்பாளர் சிறை அருகே நாங்கள் நின்றிருப்போம், உள்ளே சென்று பேசிக் கொண்டு வருவார்கள். இதே குட்டிமணியின் ஜெகனும் வெளிக்கடை சிறையிலே கண்களால் பிடுங்கப்பட்ட போது தமிழகத்தில் மறியல் போராட்டத்தை அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
அன்றைக்கு சிறை சென்றவர்கள் 1956 அண்ணா அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கண்டன பேரணியை சிங்கள பேரினவாத அரசை அறிவித்தார்கள். அன்றைக்கு அண்ணா அவர்கள் நம் நாட்டில் எழுதினார், ஏன் கடல் நீர் உப்பாக கரைக்கிறது தெரியுமா தம்பி, ஈழத்திலே இருந்து நம்முடைய தம்பிகள் விடுகின்ற கண்ணீர். அண்ணா சொன்னார், உனக்கு அண்ணாவையும் தெரியாது பெரியாரையும் தெரியாது, சந்தர்ப்பவாதி. பெரியாரை வடுகர் என்று பேசுகிறார். வைகோ அவர்கள் அவருடைய தியாகத்துடைய தழும்புக்கு தூசி கூட வர முடியாது. சீமான் ஈழத்தமிழர்களுக்காக சீமான் என்ன செய்திருக்கிறார் பட்டியல் போட செய்யறா? உலகம் வசூல் 2009 வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருந்த சீமானுக்கு இன்னைக்கு கோடான கோடி பங்களா ஈசிஆர் கடற்கரை எப்படி வந்தது? கோடான கோடி ரூபாய் இன்றைக்கு ஆடம்பர சொகுசு கார் எப்படி வந்தது? என்னுடைய ஈழத்தமிழத்திலே வசூல் செய்து, பிரபாகரத்திலே வசூல் செய்து கொள்ளையடிச்ச பணத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எச்சிக்கல நாய் சீமான். புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வடுகர் என்று சொல்லுவார். அருந்திய மக்களை, இந்த நாட்டின் பூர்வ குடிமக்களை வந்தேரில் என்பார். வாய்க்கு முதலாம் பேசி இன்றைக்கு முதலியார் சாதியே இல்லைன்னுவா. ஏன் நாடார் போடக்கூடாதான்னு சொல்லுவான். நான் என்ன சொல்றேன், நீ ஒரு ஜாதி கட்சி தான் நடத்துற. நீ குடிப்பெருமைன்னு சொல்லுவான். நீங்க எல்லாம் சாதின்னு சொல்றீங்க, அவன் குடிப்பெருமைன்னு சொல்லுவான். குடிப்பெருமை அதாவது பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத், இந்து மகாசபை என்ன சொல்றான்? அவன் சொல்றது மனு தர்மம் 4 வருணாசிரமம். சீமானை பொறுத்தளவில் பிழைப்புவாதியாக ஈழத்தமிழர்களை சொல்லி பிழைக்கக்கூடியவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர்வழி. இன்றைக்கு நம்முடைய விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவு ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவர்களில் ஒருவராக அவரை மதிக்கிறான். சீமான அந்த இடத்துக்கு வர முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட தேசிய வேறு அல்ல, தமிழ் தேசிய வேறு அல்ல. திராவிட நாட்டில் தமிழ் இல்ல. தமிழ் என்று சொல்லும் போது பெருமை கொள்கிற பேராசிரியர் சொல்ற மாதிரி திராவிடர் என்று சொல்லும் போது உயர்வடைகிறான். ஆனா இதுல குண்டாச்சரிட்ட குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு ஜாதி அரசியல பண்ணிக்கிட்டு இன்றைக்கு அதுக்கு பேரு தமிழ் தேசியம் சொன்னா ஒத்துக்கிற முடியும். தமிழுக்காக என்ன பண்ணிருக்க? இந்திய போராட்டம் நடத்திருக்கியா? சமூக நீதி போராட்டம் நடத்திருக்கியா? விலைவாசி போராட்டம் நடத்திருக்கியா? தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கியா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கியா? இல்ல. அதனால திராவிடனை பொறுத்தவரையில் தமிழை பொறுத்து இன்னைக்கு 2 தான். ஒண்ணு மூல எதிரி ஆரிய கூட்டம், 2வது முதல் எதிரி. முதல் எதிரி யாருன்னு கேட்டால் சீமான் போன்ற குடிப்பெருமை பேசுகிற, சாதி பெருமை பேசுகிற. அவர் சாதி பெருமை பேசுறதுனாலதான் தினசரி ஒரு பெரிய தொலைக்காட்சி அவர் ஒளிபரப்புறாங்க. அவர் சாதி பெருமை பேசுறதுனாலதான் தூத்துக்குடி பகுதியில திருநெல்வேலி பெரிய மணல் மாவியா நிதி உதவி செய்யறான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தல பருப்பு வேகாது. மாப்போசி பேசாத தமிழ் தேசியமா? சிவந்தி ஆதித்தன் அவருடைய அப்பா ஆதித்தனார் பேசாத தமிழ் தேசியமா? அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெரியாரும் திராவிடமும் அண்ணாவும் தான் எனக்கு நிற்கும். அதனால இன்றைக்கு விஜயகாந்துடைய அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்கிறான். உண்மையான தொண்டர்கள், உண்மையான பாசப்பிணைப்பை இன்றைக்கு பார்த்தோம். அது போன்று சீமான் போன்றவர்களை தோலெடுத்து காட்டுவதுதான் இன்றைக்கு என்னை போன்ற திராவிட இயக்கத்துடைய உண்மையான தொண்டருடைய வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு விஜயகாந்துக்கு புகழஞ்சலி செலுத்துகிற நேரத்துல சீமான் போன்ற கழுசடைகளில் பேசியதற்காக வருத்தம் அடைகிறேன். பின்னொரு முறை நம்முடைய தொலைக்காட்சியிலே விரிவாக பேசுகிறேன் என்று சொல்லுகின்றேன். நன்றிண்ணா. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு இளைய சூரியன் நிகழ்ச்சியின் சார்பா உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு நம்முடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.